பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருடைய திருத்துவ நாமத்தினாலே ஆமேன். நாம் யாவரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, இந்த மன மகிழ்ச்சி நாளின் காலை வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, கடந்த நாட்கள் முழுவதும் கர்த்தர் எங்களை கண்ணின் மணிகளைப் போல பாதுகாத்து வழிநடத்தினீரே. நன்றியறிதல் உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தருடைய பாதுகாவலே அல்லாமல் எங்களை பாதுகாக்கிறது வேறு ஒன்றும் இல்லை என்பதை நாங்கள் அறிந்து உணர்ந்து உமக்கு நன்றிகளையும் துதி ஸ்தோத்திர பலிகளையும் கர்த்தாவே நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஐயா, கர்த்தர் எங்களுக்கு பலத்த அரணாய் இருக்கிறீர். எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய நீதியின் வலது கரத்தினாலே தாங்கி இருக்கிறீர், தப்புவித்திருக்கிறீர். இம்மட்டும் நீர் கொடுத்த ஜீவனுக்காக, சுகத்துக்காக, பலத்துக்காக, சத்துவத்திற்காக நன்றியறிதலுள்ளத்தோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளின் வழிபாட்டை கர்த்தர் நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். ஐயா, 2 பேர் 3 பேர் என் நாமத்தினாலே எங்கே கூடி வருகிறீர்களோ அவர் மத்தியிலே வாசம் பண்ணுவேன் என்று சொல்லி நீர் வாக்கு பண்ணினீர். நீர் சமீபத்திற்கு மாத்திரமல்ல, தூரத்திற்கும் தெய்வனாய் இருக்கிறீர். நாங்கள் இல்லங்களிலேயே உட்கார்ந்து கர்த்தாவே நாங்கள் உம்மை ஆராதிக்க கொடுத்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரிக்கிறேன். தொடர்ந்து கர்த்தாவே உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தினாலே நீர் எங்களை ஆட்கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்து வழி நடத்தும். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்த வேண்டுமாய் உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கேட்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆராதனைக்கு துணையாக தென்னிந்திய திருச்சபை வழிபாட்டு நூல் காலை மாலை ஆராதனை முறைமைகளிலே 2ஆம் ஆராதனை முறைமையை நாம் பின்பற்றுவோம். நாம் கர்த்தரை தொழுவோம். கர்த்தர் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கர்த்தராலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்படிங்க. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக.
திரியேக கர்த்தரை போற்றுதல். சேனைகளின் கர்த்தராகிய கர்த்தாவே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரே, நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே, நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே, நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறைந்த எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஜெபம் செய்வோம். எங்கள் தந்தையாம் கர்த்தாவே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தவரே உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கர்த்தாவே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழும்பியவரே உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கர்த்தாவே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கர்த்தரின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கர்த்தாவே, உமக்கே காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. பாவ அறிக்கை. நமக்கு பாவம் இல்லை என்போம் என்று சொன்னால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நாங்கள் எழுந்து எங்கள் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாக உமது பார்வையிலும் பாவம் செய்தோம். இனி உம்முடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுவதற்கும் நாங்கள் பாத்திரர்கள் அல்ல. உம்முடைய கூலிக்காரர்களில் ஒருவராக எங்களை வைத்துக் கொள்ளும் என்போம். கர்த்தருடைய அரசு சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி நற்செய்தியிலே நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆகையால் நாம் யாவரும் இல்லங்களிலேயே முழங்கால் படியிட்ட வண்ணமாக அமைதியாக நம்மையே நாம் சோதித்தறிவோமாக. சற்று நேரம் நாம் நம்மையே ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கைகளினாலும் பரத்துக்கு விரோதமாகவும் அயலாருக்கு முன்பாகவும் நாம் செய்த குறைகள், குற்றங்களை நாம் கர்த்தருடைய சமூகத்திலே அறிக்கை செய்வோமா? கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், என்னிடத்தில் வருகிற ஒருவரையும் நான் புறம்பே தள்ளேன் என்று சொல்லி. அவர் ஒருவரே நமக்கு ஜீவாதிபதியாயிருக்கிறார். அவரை அல்லாமல் நமக்கு விடுதலை அல்ல. கர்த்தாவே, உம்முடைய இரத்தத்தினாலே என்னை கழுவும் என்று சொல்லி நாம் நம்மை பாவி என்று சொல்லி ஒப்புக்கொண்டு கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போமா? வேதம் அழகாய் சொல்கிறது, தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். இந்த நாளில் நம்மை தாழ்த்தி கர்த்தருடைய சமூகத்தில், கர்த்தாவே, என்னுடைய குறைகளை மன்னியும் என்று சொல்லி நம்முடைய பாவங்களை நாம் ஒருங்கிணைத்தவர்களாக முதலாவது பாவரிக்கை ஜெபத்தை ஜெப சிந்தையோடு சேர்ந்து சொல்லுவோமா? சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் வழிகளை விட்டு வழியடைந்து போனோம். எங்கள் இருத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் நடந்தோம். நம்முடைய பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்க வேலை செய்யாமல் செய்யத்தகாத வேலை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்கின்படியே நிர்பாகியம் குற்றங்களாய் எங்களுக்கு இறங்கும். தப்பதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவை, பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகும்படி நாங்கள் இனி தேவபக்தியும் நீதியும் தினத்திலாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருளுவாராக. ஆண்டவரை துதியுங்கள். நாம் யாவரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, இந்த மனமகிழ்ச்சி நாளின் கால வேலைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா.
காலைதோறும் உம்முடைய கிருபைகள் எங்களுக்கு புதிதாக இருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, கடந்த நாட்களில் உலகமெங்கும் பரவி வருகிற தொற்று நோயின் மத்தியில் கர்த்தருடைய கிருபையின் காருண்யம் எங்களை இம்மட்டும் தாங்கினதே, தப்புவித்ததே, வழி நடத்தினதே. நன்றியறிதலுள்ளத்தோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் ஒருவரே எங்களுக்கு பாதுகாவலாய் இருக்கிறீரையா. கர்த்தர் யோபுவை சுற்றிலும் அவனுடைய குடும்பத்தை சுற்றிலும் சம்பத்துக்களை சுற்றிலும் வேலி அடைத்தீர் என்று சொல்லி உம்முடைய வேதம் சொல்லுகிறதே. அதன்படி கர்த்தாவே, எங்கள் ஒவ்வொருவரை சுற்றிலும், எங்களுடைய குடும்பங்களை சுற்றிலும், எங்களுடைய சம்பத்துக்களை சுற்றிலும் கர்த்தர் இம்மட்டுமாய் நீர் கொடுத்த பாதுகாவலுக்காக நன்றியறிதலுள்ளத்தோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் அதிசயம் என்பதை என்னுடைய வாழ்க்கையிலே நீர் இம்மட்டும் நீர் நிரூபித்து கொண்டிருக்கிறீரையா. நன்றியறிதலுள்ளத்தோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அதே நிலைப்பாடுகளில் நாங்கள் தொடர்ந்து உம்மை நோக்கி பார்க்கத்தக்கதாக, அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை என்று சொன்ன வார்த்தையின்படி நாங்கள் உண்மையே சார்ந்து உம்முடைய நாமத்தினாலேயே தொடர்ந்து வழி நடத்தப்படத்தக்கதான கிருபைகளை கர்த்தர் கூட்டி தர வேண்டுமாய் உம்முடைய சமூகத்திலே கெஞ்சி நிற்கிறோம். கடந்த வாரம் முழுவதும் நீர் எங்களை கண்ணின் மணிகளைப் போல பாதுகாத்து வழிநடத்தினீர். இந்த மனமகிழ்ச்சி நாளில் கர்த்தாவே, நாங்கள் இல்லங்களிலேயே அமர்ந்து இருக்கிற இடங்களிலேயே நாங்கள் உம்மை தொழுது கொள்ள, உம்மை ஸ்தோத்தரிக்கத்தக்கதாக நீர் கொடுத்து கொண்டிருக்கிற கிருபைகளுக்காக, கிருபையின் ஈவுகளுக்காக நன்றியறிதலுள்ளத்தோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தினாலே நீர் எங்களை ஆட்கொள்ள வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. தொடர்ந்து நாங்கள் வாசிக்கப் போகின்ற வேத பகுதிகள், தியானிக்கின்ற தியானங்கள், ஏறெடுக்கப் போகின்ற மன்றாட்டுக்கள் யாவும் எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதத்தின் ஊற்றாய் அமைய கர்த்தர் கிருபையை கூட்டித்தாரும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கேட்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் அமர்ந்த நிலையிலே இருப்போம். திருமறை பகுதிகள் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் யோசுவாவின் புஸ்தகம் 1 அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 9 முடிய. யோசுவா 1 அதிகாரம் வசனங்கள் 1 முதல். கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். வனாந்திரமும் இந்த லீபனோனும் தொடங்கி ஐபிராத்து நதியான பெரிய நதி மட்டும் உள்ள ஏத்தியரின் தேசம் அனைத்தும் சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாயிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடே இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலங்கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலங்கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடது புறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு. திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனுக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப பாடம் 2 கொரிந்தியர் 5 அதிகாரம் 16 முதல் 6 அதிகாரம் 10 வசனம் வரை. 2 கொரிந்தியர் 5 அதிகாரம் 16 வசனம் முதல் 6 அதிகாரம் 10 வசனம் வரை. ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவரையும் மாம்சத்தின்படி அறியோம். நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின,
எல்லாம் புதிதாயின. இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோட ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அதென்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாபதிகளாயிருந்து தேவனோட ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாக இருக்கும்படி பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்கிறோம். அனுகிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடர்கள் உண்டாக்காமல் எவ்விதத்தினாலேயும் எங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம். மிகுந்த பொறுமையிலும் உபத்திரவங்களிலும் நெருக்கங்களிலும் இடுக்கண்களிலும் அடிகளிலும் காவல்களிலும் கலகங்களிலும் பிரயாசங்களிலும் கண்விழிப்புகளிலும் உபவாசங்களிலும் கற்பிலும் அறிவிலும் நீடிய சாந்தத்திலும் தயவிலும் பரிசுத்த ஆவியிலும் மாயமற்ற அன்பிலும் சத்திய வசனத்திலும் திவ்ய பலத்திலும் நீதியாகிய வலது இடது பக்கத்து ஆயுதங்களை தரித்திருக்கிறதிலும் கனத்திலும் கர்வீனத்திலும் துர்க்கீர்த்தியிலும் நற்கீர்த்தியிலும் எத்தர் எண்ணப்பட்டாலும் நிஜஸ்தராகவும் அறியப்படாதவர்கள் எண்ணப்பட்டாலும் நன்றாய் அறியப்பட்டவர்களாகவும் சாகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் உயிரோடு இருக்கிறவர்களாகவும் தண்டிக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் கொல்லப்படாதவர்களாகவும் துக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும் தரித்திரர் எண்ணப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்களாக்குகிறவர்களாகவும் ஒன்றுமில்லாதவர்கள் எண்ணப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாகவும் எங்களை விளங்க பண்ணுகிறோம் என்பதை வாசிக்க வேண்டிய நிருப பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 முதல் 13 வரை. மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 முதல். அவர் 12 அழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து, வழிக்கு பையையாகிலும் அப்பத்தையாகிலும் கச்சையில் காசையாகிலும் எடுத்துக்கொண்டு போகாமல் ஒரு தடியை மாத்திரம் எடுத்துக்கொண்டு போகவும், பாதரட்சைகளை போட்டுக்கொண்டு போகவும் 2 அங்கிகளை தெரியாதிருக்க கட்டளையிட்டார். பின்பு அவர்களை நோக்கி, நீங்கள் எங்கேயாகிலும் ஒரு வீட்டில் பிரவேசித்தால் அவ்விடத்தை விட்டு புறப்படுகிற வரைக்கும் அங்கேயே தங்கியிருங்கள். எவர்களாகிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமல் உங்கள் வசனங்களை கேளாமல் இருந்தால் நீங்கள் அவ்விடம் விட்டு புறப்படும் போது அவர்களுக்கு சாட்சியாக உங்கள் கால்களில் கீழே பழிந்திருந்த தூசியை உதறி போடுங்கள். நியாய தீர்ப்பு நாளிலே அந்த பட்டணத்திற்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதம் கொமோரா பட்டணத்திற்கு நேரிடுவது லகுவாய் இருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லி அவர்கள் 2 பேராக அனுப்பினார். அவர்கள் புறப்பட்டு போய் மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கித்து அநேக பிசாசுகளை துரத்தி அநேகம் நோயாளிகளை எண்ணெய் பூசி சொஸ்தமாக்கினார்கள். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே நமக்கு மகிமை உண்டாவதாக. நீடொளி காலம் வர்த்திக்கும்
இன்ப ஓசையாய் ஆராதிப்பார் சந்தோஷமாய். மலரும் இன்ப ஓசையாய் ஆராதிப்பார் சந்தோஷமாய். பாக்கியம் தங்குமே துன்புற்றோராரே தேருவா தீக்கற்றோர் வாழ்ந்து பூரிப்பார். துன்புற்றோராரே தேருவா தீக்கற்றோர் வாழ்ந்து பூரிப்பார். வானோரின் சேனை தீரழும் சாஷ்டாங்கம் செய்து போற்றுவார். நீர்வாழ்வராயனே என்றார். சாஷ்டாங்கம் செய்து போற்றுவார். நீர்வாழ்வராயனே என்பார். செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, ஸ்தோத்திரிகளும் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த மனமகிழ்ச்சி நாளில் கால வேளையில உண்மை ஆராதிக்கிற துதிக்க ஸ்தோத்திரிக்க கர்த்தர் செய்த சகல உபகாரங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல வேலையிலும் கர்த்தாவே நாங்கள் தியானிக்க போகின்ற வேத வசனத்தின் ஆழங்களை நாங்கள் உணர்ந்து கொள்ள புரிந்து கொள்ள கர்த்தருக்கு வச்சு உங்களுடைய வேத வசனங்களை உங்களுடைய காலங்களுக்கு தீவிரமாய் என்னுடைய பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிற தயவுக்காக நன்றியை கொடுத்து வைத்திருக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். அடியை மறைத்து நீ மகிமைப்படும் உங்களுடைய நாமம் மட்டும் மகிமைப்படும். கர்த்தர் உங்கள் ரட்சகமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இந்த நாளில் என்னுடைய தியானத்துக்கு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு பீப்புள் ஆஃப் காட், அம்பாசடர்ஸ் ஆஃப் கிரைஸ்ட். இறை மக்கள் கிறிஸ்துவனுடைய தூதர்கள் என்று சொல்லக்கூடிய தலைப்பிலே நாம் சிந்திக்க படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மனிதர்களை பரிசுத்தமாய் பிறந்து வளர்ந்து மனுக்குல மக்களாக நமக்காக மறைந்து அடக்கப்பட்டு உயர்ந்திருந்த பின்பு நம்முடைய சீஷர்களை நோக்கி அவர் கொடுத்த ஒரு கட்டளையை நீங்கள் உலகமெங்கும் போய் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவருக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் கற்றுக் கொடுத்த இந்த வேறு வசனத்தில் அவர் நிறைந்திருக்கும்படி அவரை வழிநடத்துங்கள் என்று சொல்லி கர்த்தர் ஒரு அழைப்பை நம்முடைய வாழ்க்கையில பொறுப்பை கொடுத்து கடந்து சென்றிருக்கிறார். அந்த பொறுப்பை நிறைவேற்றுவதாக நாம் கடந்து வர வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாய் காணப்படுகிறது. எனவே நாங்களே இறை மக்கள், பீப்புள் ஆஃப் காட், இறை மக்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் கிறிஸ்துவனுடைய தூதர்களாக அல்லது பணியாளர்களாக நாம் செயல்பட அழைக்கப்பட்டுள்ளதாக காணப்படுகிறோம். இறை மக்கள் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையிலே சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் அவருடைய பிள்ளைகள். அவரை பொறுத்து கொள்ளுகிற பிள்ளைகளாக நாம் கடந்து வரும்போது அவருடைய பிள்ளைகளாக, அவருடைய சிநேகிதர்களாக, அவருடைய வார்த்தையின்படி செயல்படுத்த நம்மை அழைத்தவராய் காணப்படுகிறார். இந்த நாளிலே நாம் வாசிக்க கேட்ட வேதாகம் பகுதியை மையமாக கொண்டு நாம் இந்த நாளின் தியானத்தை தியானிக்க முற்படும் என்று சொன்னால் அது உண்மையாகவே நம்முடைய விசுவாச வாழ்க்கைக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் என்று சொல்லி நான் கற்றுக்கொண்டு விசுவாசிக்கிறேன். வாசிக்க கேட்ட யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வசனங்கள் வரை உள்ள பகுதிகளிலே நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால், இந்த இடத்துல இஸ்ரவேல் மக்களை மோசே எகிப்து தேசத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி பாலும் தேயும் வருகிற கானான் தேசத்துக்கு நேராக வழிநடத்தி வருகிறார். யோர்தானுக்கு இக்கரைகளை இருக்கும்போது கர்த்தர் சொல்கிறார் மோசேயை பார்த்து, நீ கானான் தேசத்திற்குள்ளாய் நீ போக மாட்டாய், இங்கிருந்து கானான் தேசத்தை நீ பார்த்துக்கொள். உனக்கு பின்பு யோசுவாவை நான் தலைவராக நான் ஏற்படுத்தி அவன்
இஸ்ரவேல் மக்களுக்கு எந்தெந்த சந்ததியார் எந்தெந்த கோத்திரத்தார் எந்தெந்த இடங்களிலே தங்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு அந்த தேசத்தை பங்கிட்டு கொடுப்பார் என்று சொல்லி கர்த்தர் மோசேயிடத்தில் சொல்லி யோசுவாவை அடுத்த தலைவராக கர்த்தர் உருவாக்குகிறார். இறைப்பணி என்று சொல்லப்படுவது தொடர்ச்சியான ஒரு பணி. அது ஒருபோதும் முற்று பெறுகிற ஒரு பணி அல்ல. ஒருவேளை நாம் யோசித்து பார்ப்போம் என்று சொன்னால் அதற்காக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததற்கு பின்பு நம்ம பார்த்தோம்னா ஆதி திருச்சபையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒருவேளை 2020 வருஷமா அவருடைய பணியாக தொடர்ந்து வளர்ந்து சென்று கொண்டிருக்கிறது. உலகமெங்கும் கிறிஸ்துவின் நாமம் பிரஸ்தாபப்படுத்தப்படுகிறது. இதை நாம் புரிந்து கொள்கிறோம். எனவே நாம் அழைக்கப்பட்டவர்களாக நாம் அந்த இறைப்பணியை கிறிஸ்துவினுடைய சாயலை நாம் எப்படி பிரதிபலிக்கிறவர்களாக காணப்படுகிறோம் அல்லது எப்படி வழிமுறைப்படுத்துகிறவர்களாக காணப்படுகிறோம் என்பதை நாம் தியானிக்க அழைக்கப்படுகிறோம். இந்த யோசுவாவின் புத்தகத்திலே பார்க்க சொன்னால் யோசுவா 1ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வசனங்களிலே பார்க்கும்போது கர்த்தர் யோசுவாவை தெரிந்து கொள்கிறார். யோசுவாவை தெரிந்து கொண்டு அவனுக்கு வாக்குறுதியை கொடுக்கிறார். என்ன வாக்குறுதியும் பொறுப்பையும் கொடுக்கிறார். என்ன வாக்குறுதி கொடுக்கிறார் என்று சொல்லி பார்ப்போம் என்று சொன்னால் 5ஆவது வசனத்திலே நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடே இருக்கும் போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கர்த்தர் கொடுக்கிற ஒரு பெரிய அஷூரன்ஸ் தான். நாம் அவருடைய பிள்ளைகளாக நாம் கடந்து வரும்போது கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல ஒரு உடன்படிக்கையின் அடையாளம் கொடுக்கிறார். என்ன சொல்லுகிறாரு? நான் கூடவே இருப்பேன், நான் கூடவே இருப்பேன். நீ என்ன ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் என்ன ஒரு காரியங்கள் நீ நடைமுறைப்படுத்தினாலும் அந்த காரியங்களில் நான் உன்னோடு கூட இருந்து நீ எப்படி வழிநடத்தப்பட வேண்டும், என்ன காரியங்களை நீ கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதை நான் உனக்கு வழிநடத்துவேன் என்று சொல்கிறார். உதாரணமாக சொல்லும்போது உனக்கு முன்பாக உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவரும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. ஸோ கர்த்தருடைய வார்த்தையை நம்ம சந்தோஷமா கர்த்தருடைய காரியங்களை நம்ம செயல்படணும், நம்ம கடந்து போகணும்னா யாரும் நமக்கு எதிர்த்து வரமாட்டாங்க அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை கிறிஸ்துவுக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம் சொந்த விஷயமாக நாம் ஏற்றுக்கொண்டோம். அவரை பற்றி நம்ம மற்றவங்கள்ட்ட சொல்லும்போது எப்படி நம்ம சொல்றது? ஒருவேளை ஐயப்பாடு இருக்கலாம், இல்லை நம்ம சொல்லும்போது அவங்க ஏதாவது நம்மளை திட்டிடுவாங்களோ, அவங்க நம்மளை பற்றி ஏதாவது பேசிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி பல நிலைகளில் நம்ம நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ல பார்க்க முடியும். ஆனா கர்த்தர் என்ன சொல்றது பார்த்தா, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவரும் நம் முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உங்களோடு இருக்கிறேன். மோசையோடு இருந்தது பார்க்கும்போது மோசையை தேசத்துல இஸ்ரவேல் மக்கள் விடுதலையாக்கிய போது நடந்த நிகழ்வுகள் தெரியும். எப்படிலாம் கர்த்தர் மோசையை கொண்டு பாதுகாப்பு பேசிய காரியங்கள், விடுதலையாக்கி இஸ்ரவேல் மக்கள் வழிநடத்தின காரியங்கள், வழிநடத்தி வரும்போது இஸ்ரவேல் மக்கள் மோசையை முறுமுறுக்கும் போது அவன் என்னென்ன காரியங்களை செய்யலாம், ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம பார்க்கணும். ஸோ மோசையோடு கூட மோசையோட வாழ்க்கையிலும் போராட்டங்கள் இருந்துச்சு. ஆனால் அந்த போராட்டத்தின் மத்தியில் கற்றுச்சாரு அவன் கூட நான் எப்படி இருக்கணும் அது கூட இருப்பேன். இப்போ என்னன்னாக்கா யோசுவா செய்ய வேண்டிய வேலை என்னன்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா, அழைத்து வந்த இஸ்ரவேல் மக்களுடைய 12 கோத்திரத்தையும் இஸ்ரவேல் தேசத்தை பங்கிட்டு கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு நிலை இருக்கிறார். பங்கிடுதல் என்று சொல்லப்படும் போது எல்லா இடங்களுடைய வீட்டில் ஒரு கணவன் மனைவி 2 அல்லது 3 பிள்ளைகள் இருக்கிறார்கள் சொல்லி வச்சிருக்கும் போது ஒருவேளை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா, வெளியே போகும்போது ஒரு தின்பண்டம் வாங்கிட்டு வந்து பிள்ளைங்கிட்ட கொடுத்து நீங்க ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னோம்னு வச்சுக்கீங்களேன், என்னென்னலாம் பிரச்சனை பண்ணுறதுனால தெரியும். ஒருவேளை நம்மளே அதுக்கு முன்னால் நின்று அதை ஷேர் பண்ணி சரி அண்ணனுக்கு இவ்வளோ, அக்காவுக்கு இவ்வளோ, நம்பிக்கை இவ்வளோ அப்படின்னு நம்ம பிரிச்சு கொடுத்தோம் அப்படின்னு வச்சுக்கீங்களேன், அப்போ பிரச்சனை. ஸோ இதே போலதான் இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில இந்த கானான் தேசத்தை சுதந்திரிக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டில் 12 கோத்திரத்திற்கும் எங்கெங்கெல்லாம் செயல்கள் பண்ணணும் அப்படின்றத செயல்படுத்துறதுக்காக கர்த்தர் மோசேக்கு அடுத்த ஒரு தலைவரை யோசுவாவை கர்த்தர் தெரிந்து கொடுத்தார்.
யோசுவாவுக்கு ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறாரு. முதல் பகுதி யோசுவாவுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு. கர்த்தர் சொல்றாரு, நான் உன் கூட இருப்பேன். இஸ் கிவிங் தி அஷூரன்ஸ் டு தி ஜாஷுவா. நான் மோசையோடு கூட இருந்தது போல உன் கூட இருப்பேன். ஒருவரும் உனக்கு மேற்கொள்ள முடியாது. ஆனா நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா 7ஆம் வசனத்தை பாருங்க. என் தாசனாக மோசையோடு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திறமனதாகிறது. கர்த்தருடைய வார்த்தையை கடைபிடிக்கிறதுல நீ திடமனதா இருக்கணும். ஏன்னா என்னுடைய வார்த்தை ஒரு காலம் ஒழிந்து போகலாம். இந்த வானம் ஒழிந்து போகலாம், பூமி ஒழிந்து போகலாம். ஆனா கர்த்தருடைய வார்த்தை ஒரு காலம் ஒழிந்து போகாது. நான் சொல்ற இந்த வார்த்தையில நீ நிலைத்திருக்கணும், கவனமா இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன சொல்றேன், இந்த வார்த்தை என்ன சொல்றது, 8ஆவது சொல்ல பாருங்க, உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. உன் வாயை விட்டு பிரியக்கூடாது. இந்த வார்த்தையில நான் என்ன சொல்லணும் அதன்படி செய்யறதையும், உன்னுடைய வாய் வார்த்தை மற்றவங்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தையும் அந்த வார்த்தையை கூட்டி கிட்டி சொல்லிருக்க. வாட் ஐ எம் டீச்சிங் யூ, யூ ஹாவ் டு பி டூ தட். ஸோ என்ன சொல்றது, இன்னொரு காரியத்தை சொல்றது, அந்த வார்த்தைகள் என்ன செய்யுமா, இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பார்கள். யூ ஹாவ் டு மெடிடேட் தி வேர்ட் ஆஃப் காட். நான் உனக்கு கற்றுக் கொடுக்கிற வேத வசனத்தை நீ தியானிக்கும் போது மட்டுமே நான் கொடுக்கக்கூடிய பொறுப்பை நீ உண்மையும் புத்தகமாய் நிறைவேற்ற முடியும். கிறிஸ்துவுக்குள் பெரியமான தேவச்சனமே, ஒருவேளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில சொந்த ரட்சகராய் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஏற்றுக்கொண்ட நாம் அந்த கிறிஸ்துவினுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், முதலாவது நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தையை நாம் ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அந்த கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். தியானிக்கிற அந்த வசனத்தை நாம் மற்றவர்களுக்கு நாம் ருசி பார்த்தால்தான் அதை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோம்னு சொல்லி பார்த்தோம்னா, டேபிள்ல திராட்சை பழம் தட்டில் வச்சிருக்கு. ஆனா அந்த திராட்சை பழம் புளிக்குதா இல்ல இனிப்பா இருக்குதா இல்ல கசப்பா இருக்குதா அப்படிங்கிறது எப்படி தெரியும்? கொஞ்சம் யோசிச்சு, ஒருவேளை நம்ம வந்து அந்த திராட்சை பழம் ஒரு தட்டில் டேபிள் இருக்கு, இங்கிருந்து பார்த்துட்டு அது ருசியா இருக்கிறவங்க மற்றவங்க சொல்ல முடியுமா? நான் வந்து அந்த திராட்சை பழத்தை எடுத்து டேஸ்ட் பண்ணா மட்டும்தான் நான் சொல்ல முடியும், இல்லை இது புளிப்பா இருக்கு, இல்ல இனிப்பா இருக்கு, இல்லை இது கசப்பா இருக்கு அப்படின்னு. முதலாவது நாம் ருசி பார்க்க வேண்டும். கிறிஸ்துவினுடைய நாமத்தை நாம் ருசி பார்க்க வேண்டும். நான் ருசி பார்த்த பின்புதான் நான் ருசி பார்த்த அந்த அன்பை மற்றவர்களோடு நான் பகிர்ந்து கொள்ள முடியும். யோசுவாவுக்கு கற்றுக் கொடுக்கிற முதலாவது காரியம், நான் மோசையோடு கூட இருந்தது போல கூட இருப்பேன், நீ தைரியமாக. ரெண்டாவது காரியம், நான் கர்த்தருடைய வசனத்துல கவனமா இருப்பேன். மூணாவது காரியம், கர்த்தருடைய வார்த்தையில நீ தியானிச்சு கொண்டே இரு. இன்னொரு சொல்றது, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் தேவனாகிய கர்த்தரோடு கூட இருக்கிறார். நீ போற எல்லா இடத்தையும் நாம் கூட இருக்கிறேன். அதைத்தான் ஏசாயா 43ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் சொல்லுகிறார், நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் மீது பொருளாது, நீ அக்னியை நடக்கும் போது நேராதிருப்பாய், அக்னி ஜுவாலையின் மேலே பற்றாதே என்று சொல்லி கர்த்தர் இஸ்ரவேல் மக்களை குறித்து ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். இதைத்தான் யோசுவா சொல்றார். தண்ணீர் போன்ற பிரச்சனைகள் வரலாம், அக்னியை போன்ற பிரச்சனைகள் வரலாம், ஆனா அவைகள் நம்மை பாதிக்காதபடிக்கு பாதுகாக்க வல்லமை உள்ளவர். ஏன்னு சொன்னால் நம்முடைய தேவன் சகலத்தையும் ஜெயித்தவர். இந்த உலகத்தின் கடைசி சத்துருவாகிய மரணத்தை ஜெயித்தவர். ஜெயித்த கிறிஸ்துவானவர் நான் உனக்கு பலன் கொடுப்பேன் என்று சொல்லி நமக்கு ஒரு வாக்குத்தத்தை கொடுக்கிறார். ஒருவேளை இந்த நாளிலே இந்த கொரோனா நம்முடைய வைரஸ் நிமித்தமாய் பாதிக்கப்பட்டு பல நிலைகளிலே நாம் யோசித்துக் கொண்டிருக்கிறோம். உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ, இன்னும் என்னுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குமோ, இன்னும் ஏற்கனவே 4 மாதம் ஓடிடுச்சு,
இன்னும் எவ்வளவு நாள் நீடிக்கும் என்ன அப்படின்றது தெரியல. ஆனா என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு கேள்விக்குறியோடு உட்கார்ந்துருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லது, நம்ம அவரை நோக்கி பார்த்தோம்னா, அவரோடு கூட இருக்கணும்னாக்கா, அவரோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கணும்னு சொன்னா அவர் நம்மை வழிநடத்துவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பற்றியும் நமக்கு நல்ல தெரியும். அவர் அழகா சொல்றாரு, நான் சாதாரணமான கற்பாறையை பிளந்து தண்ணீரை கொடுக்கிறேன். இஸ்ரவேல் மக்கள் மோசேயோடு கூட வரும்போது கர்த்தர் அனுபவித்தார். கற்பாறையை பிளந்து தண்ணீரை கொடுக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை மட்டும்தான் யோர்தான் கொண்டாடப்படுகிறது. சிவந்த சமுத்திரம் இரண்டாக கொண்டாடப்படுகிறது. ஸோ கர்த்தருடைய வார்த்தை மகத்துவம் உள்ளது, வளர்ந்தது. அவருடைய வார்த்தையை நாம் விசுவாசித்து அவைகளின்படி செயல்பட கொடுக்கும்போது கர்த்தர் உண்மையானவரை நம்முடைய வாழ்க்கையில நேர்த்தியான காரியங்களை செயல்படுத்துவார் என்பதை சந்தேகமில்லை. இதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய ஊழியத்தின் பாதையில் அவர் செய்கிறார். இந்த பூமியில அவர் வாழ்ந்தபோது தன்னுடைய சீஷர்களை பார்த்து சொல்றார், நீங்க வாசிக்க கேட்ட மார்க்கு 6ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா சீஷர்கள் அவர் தெரிந்து கொள்கிறார். சரியா? 7வது வசனம் பாருங்க. அவர் பன்னீர் வரையும் அழைத்து அசுத்த ஆவிகளை துரத்த அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து வழிக்கு பையையாகிலும் அப்பத்தையாகிலும் கச்சையின் காசையாகிலும் எடுத்துக்கொண்டு போகாமல் ஒரு தடியை மாத்திரம் எடுத்துக்கொண்டு போகவும் பாதரட்சையை கொண்டிருக்கிறோம் 2 அணிகளை தனியாகவும் கட்டளையிட்டார். ஸோ இங்க நம்ம எப்படி போகணும் கைடன்ஸாக வாழ்க்கையில கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்து போகும்போது நிறைய பேர் எதிர்பார்க்கக்கூடிய காரியம், நிறைய நான் ஊழியத்துக்கு நல்ல காசு கிடைக்கும். ஏன்னா இங்கே நிறைய ஊழியர்கள் பார்க்கும்போது நிறைய ஊழியர்கள் விஸ்தாரப்பட்டு பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்ஸ் அதை பார்த்தோம்னா மக்கள் கிடைக்கும். அந்த ஊழியக்காரர்கள் சம்பாதிச்சிருக்க அதனால நிறைய அந்த தேவைகளுக்கு நாம் கர்த்தருக்குள்ளாய் நாம் இருக்கும்போது நம்முடைய தேவைகளுக்கு இருக்கிறவங்களுக்கு என்ன தேவையோ அந்தந்த காரியத்தை நினைச்சாங்க. அதனால வேதவசம் சொல்றது, அந்தந்த நாளைக்கு அவங்களுக்கு பார்க்கும்போது நாளை குறித்து கவலைப்படாதே அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் எனக்கு எல்லாமே இருக்கிறார். ஏன்னா நம்ம வீட்டில் யாரும் நம்பி விடுவோம், அவரை நம்பி விடுவோம். அவர் தான் எனக்கு எல்லாமே. அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு. நம்ம நம்பிக்கை வரும்போது மற்ற காரியங்கள் குறித்து நாம் கவலைப்படக்கூடாது. ஒருவேளை நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே நாம் எப்படி புரிந்து நம்முடைய குடும்ப வாழ்க்கையில கர்த்தர் இன்னும் அழகாக சொல்லக்கூடிய இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது சொல்லக்கூடிய தீர்ப்பு பார்த்தீங்கன்னா அவங்க இன்னும் கையில் சொல்லுகிறாரு, எப்படிலாம் போகணும் என்று சொல்லும்போது எவர்களாலும் அவரை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வசனங்களை கேளாமலும் இருந்தால் நீங்கள் அவரை விட்டு புறப்படும் போது அவர்களுக்கு சாட்சியாக உங்கள் கால்களின் கீழே பட்ட தூசியை உதறி போடுங்கள். கர்த்தர் தெளிவாக சொல்லுது, நீ போய் சொல்லு. இதுதான் வேதாந்தம் பார்க்கணும். காதலவன் கேட்க கிடையாது. வெளிப்படுத்த விசேஷத்துல 7 திருச்சபைகளை குறித்து சொல்லும் போது அழகா சொல்றாங்க, காதலவன் கேட்க கிடையாது. திருச்சபைகளை குறித்து அவர் சொல்லும் போது எல்லா திருச்சபைகளுக்கும் அவசியம் சொல்லி வச்சுக்கல, காதலவன் கேட்க கிடையாது. சொல்லும் போது ஏற்றுக்கொள்ள இருந்தாலும் ஓகே, அவன் ஏற்றுக்கல அப்படின்னாக்கா நீ கவலைப்படாத. கர்த்தர் நிர்பந்திக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்யணும், அவருக்காக ஊழியத்தை செய்யணும், அவருடைய பணியை நாம் நிறைவேற்றணும். அதை எப்படி செய்யப்படும் ஒருவேளை வேத வசனத்தை சொல்ற காரியங்கள் இதை நம்முடைய வாழ்க்கையின் நடைமுறையாக நம்முடைய வாழ்க்கையின் மாதிரியை கொண்டு மற்றவர்களுக்கு கிறிஸ்துவனுடைய அன்பை பிரசுரப்படுத்தலாம். இதை கடந்து செல்லும் போது பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும். ஆனால் அந்த போராட்டங்கள் நம்மை பாதிக்காதபடி அவர் பாதுகாக்க. அதனால நாங்கள் சொல்ல இன்னொரு காரியத்தை சொல்றாரு, அங்க நீ போய் சொல்ற அவன் ஏற்றுக்கிட்டான்னா அதுக்குரிய அவசியமாக அவனுக்கு. அவன் ஏற்றுக்கல அப்படின்னு சொன்னா நீ கவலைப்படாத. நீ என்ன செய்யணும் அப்படின்னா உன் காலில் இருக்கக்கூடிய தூசிய அந்த இடத்துல உதறி போட்டுட்டு நீ கிளம்பு.
அழகா சொல்ல சோதோம் குமார பட்டணத்தில் நேரிடுவதை பார்க்கணும். அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நியாயத்தினால கிடைக்கக்கூடிய காரியம் வேதனைக்கு காரணம். கிறிஸ்தவ விசுவாசிகளாய் இந்திய தேசத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரஸ்தாபப்படுத்துவதற்கு வட இந்தியாவில் பல இடங்களிலே எதிர்ப்புகள். ஆனால் எதிர்ப்புகளின் மத்தியிலே நாம் சோர்வு கூடியவர்களை காணப்படுகிறோமா அல்லது உற்சாகமாய் ஊழியத்தை நிறைவேற்றுகிறவர்களை காணப்படுகிறோமா? வட இந்தியாவுக்குள்ளேயும் அப்படின்னு நான் சொல்லுவோம். நம்ம இருக்கிற நம்ம வீட்டில் இருக்கோம், நம்ம சுற்றி பேசிய ஜனங்கள் இருக்காங்க. கிறிஸ்துவனுடைய நாமத்தை நம்ம பிரஸ்தாபத்தை ஒரு நாள் இப்படி சொல்ல போகும்போது ஏதாவது நம்ம பேசிக்கலாம். உடனே கிடைக்கும், சரி உங்களுக்கு தான் இருக்குதா அப்படியே பேசலாம். திரும்ப முயற்சி பண்ணி பார்க்கணும். இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்றது கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் முன்னேற்ற நீங்களும் நானும் அவருடைய அம்பாசடர் சொல்கிறார். நாம் அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும்படியாக அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி வேதம் அறிவன் சொல்லுங்கள். எங்களுடைய வாழ்க்கையில அந்த கிறிஸ்துவனுடைய அன்பை நாம் எப்படி பிரஸ்தாபப்படுத்துவதை காணப்படுகிறோம். பிரஸ்தாபப்படுத்துகிற நிகழ்வுடைய நிலைப்பாடு எப்படிப்பட்ட நிலைப்பாடாக காணப்பட வேண்டும் என்பதை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் புரிந்து தெரிவிப்பதை மிக அழகாக இருக்கிறார். கேட்ட 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வரை ஒரு பகுதிகளிலே பார்க்க சொன்னால் வேதம் மிக அழகாக சொல்கிறது. இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னாக்கா கர்த்தர் நம்மளை என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 17ஆம் வருஷத்து பாருங்க. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருந்தால் பழையவைகள் ஒன்று போயின எல்லாம் புதிதாயின. புதுப்பிக்கப்பட்ட ஒரு அனுபவம். இந்த அனுபவத்தை முதலாவது நாம் பார்த்திருக்க வேண்டும். நாம் பார்த்திருக்கும் போது அந்த கிறிஸ்துவனுடைய அன்பை நாம் மற்றவரிடத்தில் பிரஸ்தாபப்படுத்த வேண்டும். என்ன செய்தால் புது சிருஷ்டியாக மாற்றக்கூடிய ஒரு அனுபவம். கிறிஸ்துவனுடைய வார்த்தையினுடைய மகத்துவம் என்ன என்று பார்க்க வேண்டும் சொன்னால் புது சிருஷ்டியாய் மாற்றக்கூடிய ஒரு மகத்துவம். பழையவைகள் முடிந்து போகிறது. இவருக்கு இதுவரை வாழ்ந்து கொண்டிருந்த பாவ வாழ்க்கை முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு ஒரு புதிய ஆரம்பம், ஒரு புதிய பிறப்பு, அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்திற்கு எதிராக நாம் கடந்து செல்ல வேண்டும். மற்றவர்களை வழிநடத்த வேண்டும். இவர்கள் இந்த சூழ்நிலையில் நம்ம புரிய வேண்டும். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால நம்ம எப்படி இருந்தோம்? ஏற்றுக்கொண்ட பின்பு நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன ஆசீர்வாதங்கள், என்னென்ன காரியங்கள் மாறுதல்கள் வேத வசனத்தில் அந்த மாறுதல்கள் நன்மைக்குமான மாறுதல்கள் மற்றவருடைய வாழ்க்கையிலும் கடந்து வர வேண்டும். அதைத்தான் இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி போகிறதாக சொல்றாரு. இது எப்படிப்பட்ட காரியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அழகா சொல்ல பாருங்க. இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மோடே உருவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்புக் கொடுத்தார். ஒப்புரவாக்குதலின் ஊழியம் என்று சொல்லி பார்க்கும்போது இதை நம்ம எப்படி பார்க்கணும்னு சொன்னாக்கா 3 ஷேட் போட்டு பார்க்கணும். முதலாவது எனக்கும் கர்த்தருக்கும் இடையே ஒரு உறவு. இரண்டாவது எனக்கும் மனுக்குலத்திற்கும் இடையே ஒரு உறவு. அந்த மனுக்குலத்திற்கும் கர்த்தருக்கும் இடையே ஒரு உறவு. ட்ரையாங்கிள் ஷேப் போட்டு பார்த்தோம்னா புரிஞ்சுக்க. ஸோ நம்மளும் கர்த்தரோடு ஒரு ஐக்கியப்பட்டிருக்கணும். நம்மளும் மற்றவர்கள் ஐக்கியத்துக்கு நேரம் வழிநடத்தணும். அவங்களும் கர்த்தரோடு ஒரு ஐக்கியப்பட்டிருக்கணும். அவங்களும் மக்களோடு ஐக்கியப்பட்டிருக்கணும். ஸோ இதைத்தான் இந்த இடத்துல சொல்கிறார் ஒப்புரவாக்குதலின் ஊழியம். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கை நமக்கு நன்றாக தெரியும். அவர் யாரை சொல்லி பார்க்கணும்னு சொன்னால் கமாலியேல் இயேசு கிறிஸ்துவை வழிபடுகிற மக்களை துன்புறுத்தும் வழியாக தமஸ்குவுக்கு கடந்து சென்றார். ஆனால் கர்த்தரை பிரத்யட்சமாக தரிசனம் கண்டு இந்த இடத்துல அவருடைய
கண்பார்வை போச்சு, அந்த இடத்திலே கண்பார்வை போச்சு. அவர் அதே ஊரிலே இருந்து கிறிஸ்துவனுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்திருப்பார். எந்த ஊர்ல போய் மக்களை கைது பண்ணணும்னு போனாலும் அந்த மக்கள் மத்தியிலே கிறிஸ்துவனுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவதற்கான ஒரு புதிய மாற்றம், ஒரு புதிய பிறப்பு அவருடைய வாழ்க்கையில் கடந்து வருகிறது. அந்த அனுபவத்தை பெற்ற அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு, நான் கிறிஸ்துவோடு ஒப்புரவானது போல நீங்கள் ஒப்புரவாகணும். இன்னும் அளவு சொல்லப்படுகிறா, சரியா? அது ஏனெனில் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை நமக்கு ஒப்புரவாக்குவரின் ஊழியத்தை எங்களிடத்தில் ஒப்புக் கொடுத்தார். ஆனபடியினாலே தேவனானவன் எங்களை கொண்டு புத்தி சொல்கிறது போல நாங்களும் கிறிஸ்துவுக்குள் ஸ்தானாதிபதிகளாயிருந்து தேவனோடே ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். அழகா சொல்றது, எங்களுக்காக நான் சொல்றேன், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்காக கிறிஸ்துவோடு இணைக்கப்படும். எங்களுக்காக கிறிஸ்துவோடு இணைக்கப்படக்கூடிய நாங்கள் கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட்டிருக்கிறோம், ஆசீர்வாதங்கள் சுமந்திருக்கிறோம். நீங்களும் கிறிஸ்துவோடு ஐக்கியப்படுங்கள். கர்த்தருடைய நாமத்தில் உங்களுடைய வாழ்க்கையை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார் என்பதை சந்தேகமில்லை. எனவே இப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்னும் அழகாக சொல்றாரு, இப்படி கடந்து போகும்போது நம்ம எப்படிப்பட்ட காரியங்களையும், ஏன்னா 6ஆம் அதிகாரத்தினுடைய பகுதியில் பார்த்தோம்னாக்கா அப்போஸ்தலர் பவுலுடைய வாழ்க்கையில கடந்து நம்ம அதன் மத்தியிலே அவர் எப்படியெல்லாம் முன்னாள் சாட்சியும் வசனித்தார். அழகா சொல்றாரு, அடியார்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. மிகவும் பொறுமையிலும் உபத்திரவங்களிலும் நெருக்கங்களிலும் இடுக்கங்களிலும் அடிகளிலும் காவல்களிலும் கலகங்களிலும் பிரயாசங்களிலும் கண்களிலும் உபவாசங்களிலும் கற்பிலும் அறிவிலும் நீடிய சாந்தத்திலும் தயவிலும் பரிசுத்த ஆவியிலும் மாயமற்ற அன்பிலும் சத்திய வசனத்திலும் திவ்ய பலத்திலும் நீதியாகிய வளர்ந்து பக்க ஆயுதங்களை தரித்திருக்கிறதிலும் கனத்திலும் கனவீனத்திலும் துர்க்கீர்த்திலும் நற்கீர்த்தியிலும் எத்திரங்கப்பட்டாலும் நிஜஸ்திரானாலும் அறியப்பட்டவர் என்று சொன்னாலும் அறியப்படாதவர்களாயும் உயிரோடு இருக்கிறவர்கள் எண்ணப்பட்டாலும் உயிரோடு இல்லாதவர்களாகும். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கை. இந்த போராட்டங்கள்லாம் வரும். நம்ம கிறிஸ்துவனுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் போது கடந்து செல்லும் போது ஒரு இடங்கள்ல நம்ம சத்தம்லாம் இருக்கும். ஒரு சில இடத்துல நம்ம வாய் பேசக்கூடாதுன்னா பேசாம இருக்கும். எந்த இடத்துல பேசணும் பேசணும், எந்த இடத்துல எதை செய்யணுமோ அதை செய்ய வேண்டிய மக்களை காணப்படுத்தணும். இதை கத்த நமக்கு ஆலோசனையாக சொல்கிறார். இந்த ஊழியத்தின் பாதையில நம்ம கடமை செய்யணும். கத்த நம்ம ஒவ்வொருவரையும் ஒரு அம்பாசடரை பார்க்கிறார், அவருடைய பிள்ளைகளை பார்க்கிறார். அதுதான் இயேசு மிக அழகாக சொல்லியிருக்கிறார். பங்குக்கு ஏறும்போது நீங்கள் கூறப்பட்டு போகும் சகல ஜாதிகளையும் சீசனாக பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால ஞானஸ்நானம் கொடுங்க, அவங்க இறைவசை பிள்ளைகளாக மாற்றுங்க. நீங்கள் கண்டுகொண்ட கிறிஸ்துவினுடைய அன்பை மற்றவர்களுக்கு பிரஸ்தாபப்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒருவேளை இன்னைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்துவெல்லாம் இடத்துல உட்கார்ந்து போச்சுன்னா அன்னைக்கு நம்முடைய நம்பிக்கைதார்கள் நம்முடைய முத்திராக்களை தேடி வந்த ஊழியை நிறுத்தினாங்க. அவர்கள் கிறிஸ்துவின் அன்பை கண்டு கொண்டபடினாலே நீங்கள் நானும் கிறிஸ்துவனுடைய அன்பை குறித்து பார்க்கிறோம். ஆனால் நம்மும் நம்முடைய வாழ்க்கையிலே வருங்கால சந்ததிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தையை பிரஸ்தாபப்படுத்துவதை காணப்படுகிறோம். நம்முடைய வாழ்க்கையை மற்றவர்களுக்கு மாதிரியாக முன்வைக்கிறவர்களாக காணப்படுகிறோம். சற்று நம்மையே நம்ம பார்ப்போம். வேறு கொரோனா வைரஸ் நிமித்தமாக ஸ்தம்பித்து போயிருக்கக்கூடிய சூழ்நிலையில் நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி முயற்சி. எத்தனையோ பேர் ஏழை நமக்கு கையெல்லாம் கட்டப்பட்டது, மனதுக்கு வலியில்லாமல் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட மக்களுக்கு நம்ம கிறிஸ்துவனுடைய அன்பை பிரஸ்தாபப்படுத்தணும். நம்மளால் முடிஞ்ச பேர்ப்பம் பண்ணி நீங்கள் செஞ்சு பாருங்க. உடனே அவங்களே கேட்க வரும், நீங்கள் எதுக்காக நம்ம செய்ய. அப்போ அழகாக நம்ம சொல்லணும், கிறிஸ்து என்று பேசுகிறார், அதனால நம்ம காரியம் செய்யணும்.
என்னால் யோசிக்க முடியல, உங்களுடைய காரியங்களை பார்த்துதான் இருக்க முடியல, நான் உதவி செய்யலாம்னு சொல்லும்போது கர்த்தருடைய நாமம் அவங்க கிறிஸ்துவனுடைய அன்பை புரிந்து கொள்வதற்கு இது ஒரு ஊன்றுகோலாய் காணப்படும். ஒருவேளை கொரோனா வைரஸ்னால கட்டப்பட்டிருக்கிற இந்த சூழ்நிலை உங்களுடைய கிறிஸ்துவனுடைய அன்பை நம் மற்றவர்களுக்கு பிரஸ்தாபப்படுத்த ஒரு ஊன்றுகோலாக அமைக்கும் சந்தேகமில்லை. நீங்கள் வாழ்க்கையில அந்த கிறிஸ்துவனுடைய அன்பை பிரஸ்தாபப்படுத்த நம்மை ஒப்புக் கொடுப்போமா? கண்களை மூடி ஜெபம் செய்வோம். கிருபைகளை சூழ்நிலைகள் இந்த மனமகிழ்ச்சியை காலை வேலைக்கான காலையோடு கிருபைகளுக்கு இந்த நல்ல நாளிலே கர்த்தாவே, நீர் உடைய பிள்ளைகளாக கொண்டிருக்கிறேன். தெரிந்து கொண்ட நீர் மோசே மக்கள் வழிநடத்தது போல அவரை தொடர்ந்து செய்வதற்கு கொடுத்து அழைத்து திட்டப்படுத்தி அந்த மகன் வாக்குறுதியை கொடுத்து அதன்படி ஏற்ற அனுகூலமான காரியங்களை வாய்க்கப்படி கஷ்டப்பட்டிருக்கிறோம். அதே போல எங்களுடைய வாழ்க்கையில நீரிலிருந்து பிள்ளைகளாக தெரிந்து கொண்டு மூலியின் பிள்ளைகளாக அடிகளாக நாங்கள் தொடர்ந்து நாமத்தை மதிமைப்படுத்துவதற்காக இறையரசின் தகவல்களை மற்றவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளக்கூடிய எல்லாம் செயல்பட எங்களுடைய வாழ்க்கையை மற்றவர்களுக்கு மாதிரியாக கொண்டிருக்க கிறிஸ்து அவன் என்று சொல்லி எங்களுக்குள்ளாய் கிறிஸ்துவை மற்றவர்கள் பார்க்கத்தக்கதான நன்மைகளை செய்யத்தக்கதான கிருபைகளை கொண்டிருக்கிறார்கள். நல்ல வேலையில் தாவே தங்களை ஒவ்வொருவரும் தொடர்ந்து ஒரு நாமத்தை மேம்படுத்துவதற்கு கருத்துக்களை செயல்பட நீர் கிருபை விட்டுள்ளார். தாவை கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு ரட்சகமான இயேசு கிறிஸ்துவை நாம் நம்பியிருக்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நாம் யாவரும் சேர்ந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் மூலமாக சேர்ந்து சொல்லுவோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வநல பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். உடைய ஒரே குமாரனாகிய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாவில் உடுத்தியிருந்தார். பொன் விழாத்தின் காலத்தில் பாடுபட்டு சில்லறைந்து மறித்து அடங்குணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோர்ந்து உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வநல பிதாவாகி வீற்றிருக்கிறார். அவ்விடத்தில் உயிர்லோரையும் மருத்துவரும் நியாயத்திற்கும் மகிமையோட திரும்ப வருவார். பர்சனுடைய ஐக்கியமும் பாவமன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்தியஜனும் சுவாசிக்கிறேன். ஆமென். நாம் யாவரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, இந்த மனமகிழ்ச்சி நாளின் காலை வேளைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். காலைதோறும் உம்முடைய கிருபைகள் எங்களுக்கு புதிதாக இருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. கடந்த நாட்கள் முழுவதும் கர்த்தர் நீர் எங்களை கண்ணின் மணிகளைப் போல பாதுகாத்து வழிநடத்தினீர். நாங்கள் நன்றி உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நீர் இதுவரைக்கும் நல்லவராக, வல்லவராக, அதிசயமானவராக, ஆச்சரியமானவராக இருந்து வந்த தயவுள்ள கிருபைகளுக்காக நன்றியறிதலோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே, உம்முடைய நீதியின் வலது கரத்தினாலே நீர் எங்களை தாங்கி இருக்கிறீர், தப்பித்திருக்கிறீர். இம்மட்டும் நீர் கொடுத்த எல்லா இகவர நன்மைகளுக்காக நன்றியறிதலோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, திருச்சபையின் பிள்ளைகள் இல்லங்களிலேயே உட்கார்ந்து ஆன்லைனில் பணிகளை செய்யும் போதும் மற்ற இல்லத்தின் பணிகளை செய்யும் போதும் உம்முடைய கிருபையின் காருண்யம் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாட்களிலே பணிகளை செய்ய முடியாதபடி கைகள் முடக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கக்கூடிய மக்களையும் நாங்கள் கண்ணோக்கி பார்க்கிறோம் ஐயா. கர்த்தாவே, இந்த சிறியரில் ஒருவனுக்கு நீ எதை செய்தாயோ அதை எனக்கே செய்தாய் என்று சொன்ன வார்த்தையின்படி கர்த்தர் நீர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை மற்றவர்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ளத்தக்கதான கிருபைகளை கர்த்தாவே திருச்சபையின் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீர் கூட்டி தர வேண்டுமா என்னுடைய சமூகத்திலே நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம் ஐயா. இம்மட்டும் வழிநடத்தின தேவன் தொடர்ந்து இம்மானுவேலராய் நீர் ஆட்கொள்ளும். விசேஷமாக ஆண்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் இம்மட்டும் பாராட்டின சகல நன்மையான இவர்களுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, பிள்ளைகளுடைய கைகளின் பிரயாசங்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். போகையிலும் வருகையிலும் உடைய கிருபை கூட இருக்கட்டும். கர்த்தாவே, இந்த கொரோனா என்று சொல்லக்கூடிய இந்த தொற்றினுடைய கிரியைகள் எந்த விதத்திலும் பிள்ளைகளை பாதிக்காதபடிக்கு உம்முடைய பாதுகாவல் அருளப்பட வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். பெண்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இல்லத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள்
இன்னும் கத்தாவே வெளியே சென்று பணிக்காக கடந்து செல்லுகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய கரங்களிலே கொடுக்கிறோம். பிள்ளைகளுடைய பிரயாணங்களை கத்த நீர் வாய்க்க பண்ணும். பணி செய்கின்ற இடங்களிலே கத்தாவே அந்த பிள்ளைகளுக்கு தேவையான பாதுகாவலை கத்த நீர் தாருமையா. கத்தாவே அதிகாரத்திற்கு நாங்கள் கட்டுப்பட வேண்டும் என்று சொல்லி உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது. அதன்படி மேலான அதிகாரத்திற்கு நாங்கள் கட்டுப்பட்டு பணிகளுக்கு செல்லும் போது கத்தாவே இம்மட்டும் நீர் கொடுத்த பாதுகாவலுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்னும் கத்தாவே வருகின்ற நாட்களில் தொடர்ந்து நன்மையான காரியங்களை நாங்கள் காண கத்த நீர் கிருபையை கூட்டித் தர வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். கத்தாவே வாலிப பிள்ளைகள் சிறு பிள்ளைகளுக்காக நாங்கள் வருகிறோம். பிள்ளைகளுடைய கைகளின் பிரயாசங்களில் நம்முடைய கிருபை கூட இருக்கட்டும். இல்லங்களிலேயே முடங்கி இருக்கின்ற வேளையில் ஒருவேளை ஆன்லைன் மூலமாக கிளாஸஸ் நடக்குதுன்னு சொல்லி நாங்கள் கேள்விப்படுறோம். அவைகளை கான்சன்ட்ரேட் பண்ணி பிள்ளைகள் படிப்பதற்குரிய ஞானத்தையும் விவேகத்தையும் கத்த நீர் கட்டளையிடுமையா. உம்முடைய நாமம் அதிசயம் என்பதை நீர் விளங்க பண்ண வேண்டுமாய் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம். இந்த நல்ல வேளையிலும் கத்தாவே திருச்சபையில் சுகவீனமாய் இருக்கக்கூடிய மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். விசேஷித்த வண்ணமாய் கத்தாவே வயது முதிர்ந்த மக்களுக்காக நாங்கள் வருகிறோம் ஐயா. கத்தாவே வயது முதிர்ந்த மக்களுடைய சரீர பலவீனங்களிலே உங்களுடைய பலன் பூர்ணமாய் விளங்கட்டும். என்னுடைய தழும்புகளினால் நீங்கள் குணமானீர்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி உம்முடைய தயவுள்ள கரம் அந்த பிள்ளைகளை தொடர்ந்து ஆட்கொள்ள வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். இந்த தொற்று நோயினுடைய கிரியைகள் எந்த விதத்திலும் பிள்ளைகளை பாதிக்காதபடிக்கு உம்முடைய பாதுகாவல் அருளப்பட வேண்டுமாய் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம் ஐயா. இந்த கத்தாவை ஆன்லைன் மூலமாக இந்த ஆராதனையில் பங்கு பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரங்களிலே கொடுக்கிறோம் ஐயா. கர்த்தரை தேடி உடைய சமூகத்திலே அமர்ந்திருந்து உடைய நாமம் அதிசயம் என்பதை கர்த்தாவை ருசி பார்த்து கொண்டிருக்கிற அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து நன்மையான இவுகளை கண்டு கழிகோரத்தக்கதான காலங்களை நீர் எல்லைகளிலே கட்டளையிட வேண்டுமாய் உடைய சமூகத்திலே நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம் ஐயா. தடைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிர்மூலமாக்கி போடும். விசேஷித்த வண்ணமாய் கர்த்தாவே இந்த கொரோனா வைரஸினாலே எங்களுடைய தமிழகத்திலும் கர்த்தாவே கர்நாடகா பகுதியிலும் கர்த்தாவே உலகம் குறிப்பாக மகாராஷ்டிரா பகுதியிலும் டெல்லியிலும் கர்த்தாவே அநேக மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி நாங்கள் தொடர்பு சாதனத்தினூடாக நாங்கள் செய்திகளை கேட்கிறோம் ஐயா. கர்த்தாவே இந்த தொற்றினுடைய கிரியைகள் முற்றிலுமாய் அழிக்கப்பட கர்த்தர் கிருபை பாராட்டும் ஐயா. கர்த்தர் நீர் மனமிறங்கி காரியங்களை நீர் வாய்க்க பண்ண வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே அன்றைக்கு மூசையினுடைய காலகட்டத்திலே ஏற்பட்ட பலவீனங்களின் மத்தியில் கர்த்தர் பிள்ளைகள் கர்த்தாவே உம்மை நோக்கி பார்த்தபோது கர்த்தாவே அதனுடைய கிரியைகள் முற்றிலுமாய் அழிக்கப்பட்டது என்று சொல்லி நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோமே. அதே கிருபையின் ஈவுகள் அருளப்பட வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். இந்த தொற்றினுடைய கிரியைகள் முற்றிலுமாய் அழிக்கப்பட எங்களுடைய தேசத்தை விட்டு எங்களுடைய உலகத்தை விட்டு கர்த்தாவே கடந்து செல்ல கர்த்தர் கிருபை செய்யும். விசேஷித்த வண்ணமாய் கர்த்தாவே எங்களுடைய இந்த தேசத்தில் கர்த்தாவே டெல்லி பகுதியில் கர்நாடகா பகுதியில் இன்னும் தகப்பனை தமிழகத்தில் இன்னும் மகாராஷ்டிரா பகுதியில் ஆந்திராவில் பல இடங்களிலே கர்த்தாவே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் வருகிறோம் ஐயா. பிள்ளைகளுக்கு எடுத்துக்கொள்கிற மருத்துவ சிகிச்சையை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே அரசியல் தலைவர்களுக்கு தேவையான ஞானத்தையும் விவேகத்தையும் பலத்தையும் கர்த்தர் நீர் கட்டளையிடும் ஐயா. தேசத்தை ஆளக்கூடிய மக்களுக்காக நாங்கள் செபிக்க வேண்டும் என்று சொன்னீரேன். தேசத்தை ஆளுகிற பிரதம மந்திரிக்காக அவரோடு கூட இருக்கக்கூடிய மந்திரிமார்களுக்காக கர்த்தாவே ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கக்கூடிய முதல் அமைச்சர்களுக்காக அவர்களுக்கு கீழாக இருக்கக்கூடிய மந்திரிமார்களுக்காக குறிப்பாக ஹெல்த் மினிஸ்டர்ஸ்களுக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம். அந்த பிள்ளைகளுக்கு தேவையான ஞானத்தையும் விவேகத்தையும் கர்த்தர் நீர் கட்டளையிடுமையா. பிள்ளைகள் எடுக்கிற முயற்சியானது கர்த்தாவே மனு மக்களுடைய நன்மைக்கு ஏதுவான காரியங்களாய் அமைய கர்த்தர் கிருபை பாராட்டும். கர்த்தர் இந்த தொற்றினாலே பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் எடுத்துக்கொள்கிற மருத்துவ சிகிச்சையை கர்த்தர் நீர் ஆசீர்வதியமையா. உடைய ஆணி பாய்ந்த கரத்தின் வல்லமையாய் கடந்து சென்று பூரண பலனடைய கர்த்தாவே நீர் கிருபை பாராட்ட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். மற்ற நாடுகளை நாங்கள் கம்பேர் பண்ணும்போது ஒருவேளை இந்திய தேசத்தில் கர்த்தாவே இழப்பினுடைய காரியங்கள் குறைவாய் காணப்பட்டாலும் இப்போது கர்த்தாவே ஒருவேளை அது இன்க்ரீஸ் ஆகி போயிட்டுருக்கு. ஆனாலும் கர்த்தருடைய கரம் நீட்டப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே சாவினுடைய எண்ணிக்கைகள் அதிகரிக்காதபடிக்கு உம்முடைய கிருபை கடந்து வரட்டும் ஐயா. குணமாக்கக்கூடிய வல்லமையின் கரம் கடந்து வரட்டும்.
இருந்த பூமியிலே மனுஷகுமாரனாய் இருந்தபோது வேதனையோடு நிந்தனையோடு கத்தாவே உம்முடைய சமூகத்தை தேடி வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தனை தொட்டு சுகப்படுத்தினீர் என்று நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோமே. அதே கிருபையின் ஈவுகள் அருளப்படட்டும் ஐயா. அந்த பிள்ளைகளுக்காக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் மன்றாடுகிறோம் ஐயா. கத்தாவே இந்த கர்நாடகாவிலே நாளுக்கு நாள் கத்தாவே தொற்றினுடைய கிரியைகள் அதிகரித்து கொண்டிருக்கிறது ஐயா. அதனுடைய காரியங்கள் முற்றிலுமாய் கட்டுப்படுத்தப்பட, அவனுடைய கிரியைகள் முற்றிலுமாய் எரிக்கப்பட நீர் கிருபை பாராட்ட வேண்டுமாய் உடைய சமூகத்திலே நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம் ஐயா. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்பீர்களோ நான் அதை செய்வேன் என்று சொல்லி நீ வாக்கு பண்ணினீரே. 2 பேர் 3 பேர் ஒருமனப்பட்டு என் நாமத்தினாலே நீங்கள் கேட்கும்போது நான் செய்வேன் என்று சொல்லி நீ வாக்கு பண்ணியிருக்கிறீர் ஐயா. அந்த வாக்கு தத்தத்தை நம்பி திருச்சபை குடும்பமாக இந்த நேரத்தில் உடைய சமூகத்தில் நிற்கிறோம் ஐயா. எங்களுடைய ஒரு மனதை கத்த நீர் கண்டு கத்தாவே மனமிறங்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த தொற்றினுடைய கிரியைகள் முற்றிலுமாய் அளிக்கப்படட்டும். இந்த தொற்றினாலே பாதிக்கப்பட்டு இழப்பை கொடுத்திருக்கிற அந்த குடும்பத்தின் மக்களுக்கு ஆறுதலையும் தேர்தலையும் சமாதானத்தையும் நீர் கட்டளையிடுமையா. அந்த பிள்ளைகளையும் எந்த விதத்திலும் தொற்றுக்கள் பாதிக்காதபடிக்கு உம்முடைய கிருபைகள் அருளப்பட வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். கத்தாவே நீர் இம்மட்டும் வழிநடத்தின தேவன், தொடர்ந்து இம்மானுவேலராய் வழிநடத்த உண்மையுள்ளவர் என்பதை அறிந்து உணர்ந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னும் தகப்பனே அமெரிக்கா தேசத்தில் கத்தாவே இன்னும் பல உலகத்தின் நாடுகளுக்குள்ளே கத்தாவே இந்த கொரோனா வைரஸ்னாலே பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்காக நாங்கள் வருகிறோம் ஐயா. ஒவ்வொரு நாடுகளிலும் கத்தாவே கத்தாவே பல நிலைகளிலே பாதிக்கப்பட்டு இழப்புகளை கொடுத்து கொண்டிருக்கிற மக்கள், பொருளாதார காரியங்களிலே காணப்படக்கூடிய மந்த நிலைகள் கத்தாவே எல்லாவற்றிலும் உடைய கிருபை கடந்து வர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. சத்துருவானவன் கொண்டு வந்திருக்கிற இந்த உபாதையினுடைய கிரியைகள் முற்றிலுமாய் தேசத்தை விட்டு எங்களுடைய உலகத்தை விட்டு கத்தாவை கடந்து செல்ல கத்தர் கிருபையை கூட்டி தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இதற்காக ஹெல்த் மினிஸ்டர்ஸ், ஒவ்வொரு நாட்டிலே இருக்கக்கூடிய ஹெல்த் சம்பந்தப்பட்ட மக்கள் கத்தாவே மருத்துவர்கள், மருத்துவ செவிலியர்கள், இன்னும் தகப்பனே அவர்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய உதவியாளர்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் நம்முடைய சமூகத்திலே கொடுக்கிறோம் ஐயா. அந்த பிள்ளைகளை தொற்றினுடைய கிரியைகள் பாதிக்காதபடிக்கு கத்தாவே துணிந்து அந்த பிள்ளைகள் பணிகளை செய்யும் போது உம்முடைய கிருபை கடந்து வர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த பிள்ளைகளுக்கு தேவையான பாதுகாவலை கத்தனீர் தாருமையா. குறிப்பாக கத்தாவே எங்களுடைய தேசத்தை கத்தாவை பாதுகாக்க வேண்டும் என்று இருக்கக்கூடிய அந்த பாதுகாவல் துறையிலே இருக்கக்கூடிய கத்தாவை போலீஸ் குரூப்புக்காக நாங்கள் வருகிறோம் ஐயா. அந்த பிள்ளைகளையும் கத்தாவே எந்த விதத்திலும் தொற்றினுடைய கிரியைகள் பாதிக்காதபடிக்கு அந்த பிள்ளைகளுக்கு தேவையான சுகத்தையும் பலத்தையும் கத்தாவே தாங்கள் நடைமுறைப்படுத்தக்கூடிய காரியங்கள் நன்மைக்கு ஏதுவானது என்பதை அறிந்து உணர்ந்து செயல்படுத்தத்தக்கதான கிருபைகளையும் கத்தனீர் கூட்டி தர வேண்டுமாய் உடைய சமூகத்திலே நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம். இந்த நல்ல வேளையிலே கத்தாவே ஒரு முறையாய் எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. கடந்த வாரம் முழுவதும் கண்ணின் மணிகளைப் போல பாதுகாத்து வழி நடத்தின தேவன், நாங்கள் நுழைந்திருக்கிற இந்த புதிய வாரம் எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கத்தாவே ஆசீர்வாதத்தின் நாட்களாக இருக்கட்டும் ஐயா. இந்த தொற்றினுடைய கிரியைகள் முற்றிலுமாய் அளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொல்லக்கூடிய செய்திகளை நாங்கள் கேட்டு நாங்கள் இன்னும் ஆராதிக்க, துதிக்க, ஸ்தோத்தரிக்க ஏற்ற அனுகூலமான காரியங்களை நீர் வாய்க்கப்படும். கத்தருக்கு சித்தமானால் கத்தாவே துரிதமாய் இந்த தொற்றினுடைய கிரியைகள் மாற்றப்பட்டு மீண்டும் நாங்கள் ஆலயத்திலே திருச்சபையின் குடும்பங்களாக இணைந்து உம்மை ஆராதிக்கத்தக்கதான கிருபைகளை கத்தர் கூட்டித்தாரும். தடைகள் எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கி போடும். உம்முடைய திரு கரத்திலே எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்து வழி நடத்தும். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, என் நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்னுள்ள அப்பத்தை எங்களுக்கு என்று தாரும். எங்களுக்கு மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை லட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னடைக்க முடியவில்லை. ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல வாரங்களும் மறவாதே. ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியானவருடைய கூட்டுறவும் நல்லுறவும் நம் ஒவ்வொருவரோடும், நம்முடைய செயல்களோடும், சிந்தைகளோடும், ஊழியங்களோடும் இன்றும் மீண்டும் சதா காலங்களிலும் தங்கி தாவர்த்திருப்பதாக. ஆம். களிப்புடன் கூடுவோம், கர்த்தரை நாம் போற்றுவோம். அவர் தயை என்றாய்க்கும் ஆசரோடு நீல
இஸ்ரவேலை போஷித்தார், நித்தம் வழி காட்டினார். அவர் தயை என்றைக்கும் மன்னா போலே சொரியும். வானம் பூமி புதிதாய் சிருஷ்டிப்பாரே ஞானமாய். அவர் தயை என்றைக்கும் ஆதால் காணும் யாருக்கும். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு போய் வர கடவும்.